கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த உபவாச கூடுகைக்கு உங்களை அன்புடன் கூட வரவேற்கிறேன். இம்மட்டுமாய் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். அவர் நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது நாம் லெந்து காலத்துல உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அநேகர் ஒரு விதமான காரியங்களை குறித்து, உபவாச காரியங்களை குறித்து ஒரு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். உபவாசம் முதலாவது வேண்டுமா வேண்டாமா, உபவாசித்து ஜெபிக்க வேண்டுமா, அல்லது உபவாசம் இல்லாமல் இருப்பது ஒன்றும் தவறு இல்லையா என்றெல்லாம் அநேக விதமான விவாதங்கள் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது லெந்து காலத்துலதான் உபவாசிக்கணுமா, இப்படியெல்லாம் பல காரியங்கள் நம்முடைய இருதயங்களிலே நினைவுகளாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அநேகம் நாம் அதை குறித்து நாம் விவாதித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே, உபவாசம் இருப்பது மிகவும் நல்லது. உபவாசமானது அடித்தளமாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு அது ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இந்த உபவாசம் என்ற உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம உபவாசிக்கும் பொழுது நமக்கு அதிசயம் கிடைக்கும், அற்புதம் அடையாளம் நடைபெறும் என்று நாம் நினைக்கிறோம், விடுதலை கிடைக்கும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அதுவல்ல. உபவாசிக்கும் பொழுது நாம் இந்த இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டும்தான் முன்வைத்து நாம் உபவாசிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் உபவாசிக்கும் பொழுது நம்முடைய கண்கள் காணாத வேறு சில மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்முடைய வாழ்வில் நம்ம எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு பலவீனத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருப்போம், ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடிக் கொண்டிருப்போம், அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஒரு தடை நீங்க வேண்டும் என்று சொல்லி தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். அந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி உபவாசிப்போம். அது கிடைத்த உடனே நாம் என்ன செய்து விடுவோம், நாம் எல்லாவற்றையும் மறந்து விடுவோம். நாம் உபவாசித்த விதம், பெற்றுக்கொண்ட விதத்தை மறந்து போய்விடும். ஆனால் எனக்கு அருமையான சகோதரிய சகோதரியே, இந்த ஆசீர்வாதம் மட்டுமல்ல, இது இல்லாமல் நம்முடைய கண்கள் காணாத மறுமைக்குரிய பலவிதமான நன்மைகள் இந்த உபவாசத்திலே கிடைக்கின்றன. ஹல்லேலூயா. இந்த உபவாசத்திலே மறுமைக்குரிய பலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது. ஒரு சத்துவம், ஒரு ஆவிக்குரிய பலன் நமக்கு கொடுக்கிறார் தேவன். என்னென்ன காரியங்களை நமக்கு ஆண்டவர் கண் காணாத ஆசீர்வாதங்கள் என்னென்ன தேவன் கொடுக்கிறார் என்பதை நாம் ஒரு சில வேத வசனங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக விசுவாசிக்கும் பொழுது, இந்த உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது தெரியுங்களா, நம்முடைய விசுவாசம் அதிகரிக்குது. ஏன்னா விசுவாசம் தான் நம்முடைய வாழ்வுல பலவிதமான கிரியைகளை செய்கிறதா இருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்வுல விசுவாசம் தான் அவனுக்கு அதிசயத்தை செய்தது. அவனுடைய வாழ்வுல அவனுக்கு இனி ஒரு அதிசயம் இல்ல, இனி ஒரு அற்புதம் அவனுக்கு நடைபெறாது என்ற நிலையில இருந்த பொழுது, சரீரம் செத்து போயிருந்த நிலைமையில இருந்த பொழுது, அவனுக்கு விசுவாசம் மட்டுமே அவனுடைய வாழ்வுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது, அவனுடைய வாழ்விலே ஒரு அதிசயத்தை நடப்பித்தது. ஆக அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்மிலே பெருக வேண்டுமானால் நமக்கு முதலாவது இந்த உபவாசம் அவசியமா இருக்கிறது. எப்படி இந்த விசுவாசத்தினால என்ன நடக்குது? மார்க்கு 16வது அதிகாரம் நாம் அடிக்கடி நாம் வாசிக்கக்கூடிய வசனங்கள் தான். 17, 18வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமா, வியாதிஸ்தருக்கு மேல கைகளை வைத்தாலும் அவர்கள் எல்லாரும் சுத்தமாவார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது யாருக்கு நடைபெறுகிறது? விசுவாசிக்கிறவர்களான உங்களுக்கும் எனக்கும். இந்த விசுவாசம் நமக்கு அதிகரிக்க வேண்டும். இந்த விசுவாசம் நமக்கு உறுதிப்பட்டிருக்க வேண்டுமானால் நாம் உபவாசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எப்படி உபவாசிக்கும் பொழுது விசுவாசம் பெருகுதான்? இது என்ன புது கதையா இருக்கு நினைப்பீங்க. மத்தேயு 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 17வது அதிகாரத்திலே 20, 21வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இன்றி மற்ற எந்த விதத்தினாலும் விடப்பட்டு போகாது என்றார். ஆமென். பாருங்க என்ன அழகா சொல்லுது பாருங்க. நமக்கு அவிசுவாசம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில சில காரியங்கள் நடைபெறாமல் போகிறது. விசுவாசிக்கும் பொழுதுதான் அதிசயம், அற்புதம் நடைபெறுகிறது. அப்படி
சொல்லுகிறது. உபவாசிக்கும் பொழுது விசுவாசம் அதிகமாகும். நம்முடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக மாறுது. மத்தேயு 17 அதிகாரத்துல ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். 20-21 வசனத்துல விசுவாசிக்கும் பொழுது, அவிசுவாசப்படும் பொழுது கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் நடைபெறும். ஆனா அந்த அளவுக்கு கூட விசுவாசம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அதிசயம் அற்புதம் நடைபெறாது. அந்த நேரத்துல நீ உபவாசிக்கும் பொழுது மறுபடியும் உன்னுடைய விசுவாசம் அதிகரிக்கிறது. அந்த விசுவாசமே உனக்கு பலவிதமான நன்மைகளையும் அதிசய அற்புதங்களையும் உனக்கு காண செய்கிறது. அது மட்டும் தானா என்று பார்த்தால், அடுத்தபடியாக இந்த உபவாசமானது நம்முடைய வாழ்வில என்ன ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்வில வருகிறதான சோதனைகளை நாம் ஜெயிக்க முடிகிறது. அதற்கான ஒரு பலனை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. சோதனை எல்லாருக்குமே உண்டு இல்லையா? வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீங்க நான் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறேன், நீங்க எதிர்த்து நில்லுங்க, எதிர்கொள்ளுங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டுன்னு தான் வேதம் சொல்லுது. ஆக ஆண்டவருடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? அநேக விதமான சோதனைகள் இயேசு கிறிஸ்துவுக்கே கொடுக்கப்பட்டது. அந்த சோதனைகளை கடந்து வரும் பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்வு, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். எனக்கு அருமையான சகோதரியே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு காலகட்டங்களில் ஒரு விதமான சோதனைகள் அனுமதிக்கப்படும் தான். எடுத்த உடனே நம்ம ஜெபிப்போம், ஒரு சில தடைகள் நீங்களும் கிடைச்சிருக்கும், ஆசீர்வாதம் வந்திருக்கும். ஒரு சில காரியங்களுக்காக அழுதிருக்கும், ஜெபிச்சிருப்போம், ஆனா கொடுத்திருப்பார். ஒரு சில குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தேவன் கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாத மாதிரி காணப்படும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏதோ ஒரு வறண்ட வாழ்வோ வனாந்தரமான வாழ்வோ இல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் நாம் ஆண்டவருடைய காரியங்களை எப்படி நிக்கிறோம்னு சொல்லி அது நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சோதனையான ஒரு காலம். ஒரு சில ஜெபங்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஆண்டவரத்துல போராடி கொண்டிருக்கும் பொழுது அது உடனே கேட்கப்படாது. நம்ம உடனே என்ன நினைச்சுக்கிறோம்? இது ஏதோ ஒரு சோதனை எனக்கு தேவன் எனக்கு அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, யோபுடைய வாழ்வில் என்ன நடந்தது? சோதனை அனுமதிக்கப்பட்டது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலும் சோதனை அனுமதிக்கப்பட்டது. இது எதற்காக? தேவன் நம்மை புடமிடப்பட வேண்டும் என்பதற்காக, நம்மை பொன் போல ஜொலிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்தாலும் அல்லது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதன் பிறகு நம்ம உறுதியா நிற்கிறோமா என்று ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை நம்முடைய வாழ்விலே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அனுமதிக்கிறார், ஆனா சோதிக்கிறவர் அல்ல. தேவன் சில காரியங்களை நமக்கு அனுமதித்து நமக்கு அவைகளை போதித்து நடத்துகிறவராக காணப்படுகிறார். இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்விலே சோதனைகள் உண்டுதான். உங்களுக்காகிலும் எனக்காகிலும் சில காரியங்கள் சோதனைகள் போல அனுமதிக்கப்படும். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த சோதனையை நாம் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். நாம் யாராக இருந்தாலும் இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் கடந்து வர வேண்டும். இந்த சோதனைகளை எதிர்த்து நிற்கிறதற்கான பலனை இந்த உபவாசம் கொடுக்கிறது. அல்லேலூயா. உபவாசம் சோதனைகளை எதிர்த்து நிற்கிறதற்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1:12. சோதனை சகிக்கிற மனுஷன் உத்தமனுக்கு விலகின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பாருங்க, ஜீவ கிரீடம் எப்ப கொடுக்கப்படும்? நம்ம எல்லாருடைய பயணமும் எதற்காக போய் கொண்டிருக்குது? ஜீவ கிரீடத்தை பெறும்படிக்கு தான் போய் கொண்டிருக்குது இல்லைங்களா? இந்த ஆவிக்குரிய பயணம் எதுக்கு? இந்த ஒழுக்கம் எதுக்கு? ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்கள்லாம் எதுக்கு? ஜெபிக்கிறோம் ஏன்? எதுக்காக ஆராதிக்கிறோம்? எதுக்காக நம்ம ஓய்வு நாள்ல ஒன்று கூடுகிறோம்? நம்ம ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? எல்லாமே ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு. அல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு தானே? இல்ல வீடு வாங்கவா, கார் வாங்கவா, பங்களா வாங்கவா? எதுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு. இந்த ஜீவ கிரீடம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமானால் நாம் சோதனைகளை கடந்துதான் வர வேண்டும். இந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளுவதற்கான பலனை, ஒரு சத்துவத்தை எது கொடுக்குதுன்னு பாத்தீங்கன்னா உபவாசம் நமக்கு கொடுக்கிறது. அல்லேலூயா. உபவாசிக்கும் பொழுது நமக்கு அந்த பலன் வருது. நம்ம அந்த சோதனைகளை எதிர்த்து நிற்க, சோதனை சமயங்களிலும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிற்கக்கூடிய அந்த பலன், அந்த சத்துவம் இந்த உபவாசம் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. லூக்கா 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 4வது அதிகாரத்திலே 1 முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று.
இருக்கிறது, என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறது, இந்த தடை காணப்படுகிறது, இப்படிப்பட்ட சோதனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்புகிற நாம் ஒவ்வொருவரும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, என் கணவன் அவருடைய வாழ்க்கை இப்படி இருக்குது, அவருடைய கடன் பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொல்லி, வியாதி இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம மிகவும் வருந்துகிறோம். ஆனா இவைகள்லாம் நம்ம ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும்னா அந்த சோதனைகளை எதிர்த்து நிற்கிறதுக்கு நிச்சயமா உபவாசிக்கணும். உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த சோதனைகளை நாம் எதிர்த்து நிற்கிற பலனை நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது, சோதனையை எதிர்த்து நிற்கும் பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த உபவாசம் என்ன செய்யுது பாருங்க, நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல இந்த உபவாசம் என்ன செய்கிறது, உபவாசிக்கும் பொழுது என்ன நன்மை கிடைக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஏதோ இந்த உலகத்தின் பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நம் கண் காணாத மறுமைக்குரிய பலன் ஆசீர்வாதம் இந்த உபவாசம் தருகிறதாய் அமைகிறது. அப்படி என்ன ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறார்? நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் ஜனங்களானவர்கள் அவர்கள் பென்யமீன் புத்திரர்களோடு கூட யுத்தம் செய்வதற்கு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை. இப்படி அவர்கள் கடந்து போகும் பொழுது முதல் 2 விசை அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர்கள் சரியான தேவனோடு கூட ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் இல்லாதவர்களாக கடந்து போகிறார்கள். முதல் 2 விசையும் அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து நிர்விசாரமாய் நின்று யார் முதலில் போவார்கள், யூதாவா என்று, இஸ்ரவேலரா யூதர்களா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். 2ஆம் விசையும் அவர்கள் தேவனிடத்திலே ஏதோ ஒரு காரியத்தை அவர்கள் தெரிவித்து விட்டு கடந்து போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். தேவனிடத்தில் அனுமதி கேட்கிறவர்களாக இல்லை, தேவனிடத்திலே நாங்கள் யுத்தத்திற்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு போகிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் 3வது விசை மட்டுமே அவர்கள் உணர்ந்து 2 விசை அவர்கள் யுத்தத்திற்கு சென்ற பொழுதும் அவர்களுக்கு தோல்வியே வந்தது என்று வேதம் சொல்கிறது. 3வது விசை அவர்கள் உணர்வடைந்தவர்களாக தேவ சமூகத்துல போய் நின்று அவர்கள் என்ன செய்கிறார்களாம், சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சன்னதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு அதன் பிறகு அவர்கள் ஜெபித்து விட்டு அவர்கள் அந்த யுத்தத்திற்கு கடந்து போனார்கள் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இதுல 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலரோ ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் அப்படி உபவாசித்து ஜெபித்து விட்டு கடந்து சென்ற பொழுது ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்களுக்கு கொடுக்கிறார். இந்த பென்யமீன் புத்திரர்கள் அவருடைய மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அழித்து போட, அவர்கள் எல்லாவற்றையும் அக்கினினாலே கொளுத்தி போட இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு தேவன் பலன் கொடுக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்துல வந்து விடுகிறது. இதற்கு முன்பாகவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தான் கடந்து போனாங்க. இவங்க தான் பென்யமீன் புத்திரர்களோடு கூட போய் யுத்தம் செய்தார்கள். 2 விசை யுத்தம் செய்யும் பொழுது என்ன நடந்திருக்கும், இவர்கள் தோற்று போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அநேக வீரர்கள் மடிந்து போயிருப்பார்கள் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது பென்யமீன் புத்திரர்கள் வீரர்களை காட்டிலும் இஸ்ரவேல் புத்திரர்களுடைய வீரர்கள் குறைந்து போயிருப்பார்கள். அப்ப 3ஆம் விசை யார் யுத்தம் செய்தது என்று பார்க்கும் பொழுது தேவன் இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்காக யுத்தம் செய்திருக்கிறார். பென்யமீன் புத்திரர்கள் யாவரையும் தேவன் முறியடித்து தேவன் அவர்களை மாண்டு போக செய்திருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செஞ்சிருக்கிறார். அப்போ உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. நம்ம யாராக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம உபவாசித்து உடலை முறுத்து தேவனிடத்தில் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் இல்ல ஆண்டவரே, என் பலன் இல்ல ஆண்டவரே, உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது சொல்லுங்க, நம்ம எல்லா உணவு எல்லாத்தையும் வெறுத்து விடுகிறோம், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறோம். நம்முடைய உணவுனால மட்டும் இல்ல, தேவனே உம்மாலதான் இது ஆகும் என்று சொல்லி, என் பலன் இல்ல ஆண்டவரே என்று சொல்லி நம்ம சரீர பிரகாரமாக நம்மை நாம் தாழ்த்துகிறது தான் இந்த உபவாசம். அப்படி இவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள். உபவாசித்து விட்டு வேதம் இப்படியா ரொம்ப கிளியரா சொல்லுது வேதம். நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 26வது வசனத்துல மிக கிளியரா சொல்லப்படுகிறது. அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து அழுது ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். ஒரு நாள் முழுக்க அழுது உபவாசித்து ஜெபித்த ஜனங்களுக்கு மறுநாளில எவ்வளவு அவர்களுக்கு பலம் இருந்திருக்கும் பாருங்க. சரீர பிரகாரமாக அவர்களுக்கு பலன் இல்லை. ஆனால் அந்த இடத்துல யார் யுத்தம் செய்தது? ஆண்டவர் இவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. இந்த கருமையான சகோதரனே சகோதரியே, உபவாசிக்கும் பொழுது சரீரத்துல நீ ஒடுக்கப்பட்டிருக்கிற நீ ஆண்டவரத்துல ஒருவேளை உன்னுடைய சரீர பிரகாரமான பலனை இழந்து போயிருக்கலாம்.
இதையெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களான்னு யோசித்து பாருங்களேன். அட்லீஸ்ட் இந்த உபவாசத்திலாகிலும் இந்த காரியங்களை, இந்த ஆவிக்குரிய மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறான்னு பாருங்க. இந்த உபவாசத்திலாகிலும் அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள். மத்தேயு 9வது அதிகாரம் 14, 15வது வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது யோவானுடைய சீஷர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயர் அநேகம் தரம் உபவாசிக்கிறோமே, உங்கள் சீஷர் உபவாசியாமல் இருக்கிறது என்னவென்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயர் கொண்டார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுக்கும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். பாருங்க, ஆண்டவர் மிக அழகாக இந்த இடத்துல சொல்றார். மணவாளன் இருக்கிறதுனால அவர்கள் உபவாசிக்கவில்லை, மணவாளன் இல்லாத சமயத்தில் அவர்கள் உபவாசிப்பார்கள். அப்ப என்ன நடக்குது? உபவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் வருகிறது. மணவாளன் இருக்கும் போது பயம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லா கட்சியும் பார்த்துக் கொள்வாரு. எனக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து, எங்களை வழிநடத்துகிற இந்த போதகர், எங்களுக்காக எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார், அவர் எல்லாவற்றையும் சமாளிப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சீஷர்கள் உபவாசியாமல் இருந்தார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, மணவாளன் தங்களை விட்டு எடுபடக்கூடிய ஒரு சூழல் வரும். அப்பொழுது இவர்கள் அந்த பாதுகாப்புக்காக, தேவனுடைய பிரசன்னத்திற்காக இவர்கள் உபவாசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். என் அருமையான சகோதர சகோதரியே, நீங்கள் அப்படி என்றாலும் தேவனுடைய பிரசன்னத்துக்காக உபவாசித்திருக்கிறீங்களா என்று யோசித்து பாருங்களேன். அவருடைய பிரசன்னம் வரும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிரானவர்களுக்காக, உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய போராட்டங்கள், தடைகள் எதெல்லாம் உங்களுக்கு முன்பு பூகம்பம் போல, ஒரு மிகப்பெரிய ஒரு பூதம் போல இருக்குதோ, அவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்கிறதற்கு கோலியாத் போல உங்க முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் தேவன் எதிர்த்து நிற்க வேண்டும், தேவன் யுத்தம் செய்ய வேண்டும், அவருடைய பிரசன்னம் வர வேண்டுமானா நீங்க நிச்சயம் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க நிச்சயம் உபவாசிக்க வேண்டும். உபவாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்காக இறங்கி வந்து அவர் யுத்தம் செய்கிறார். தேவனுடைய பிரசன்னம் வேண்டுமானால், தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் உபவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக உபவாசிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா? என்ன நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு தெரியுங்களா? லூக்கா 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிக்கலாமே. லூக்கா 2வது அதிகாரம் 36 முதல் 38 முடிய. ஆசேயருடைய கோத்திரங்களும் ராகுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னா என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் கன்னிகையானதில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவரும் அதிக வயது சென்றவருமாய் இருந்தார். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அவளும் அந்நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே வீடுண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவனை குறித்து பேசினார். பாருங்க, பிரியமானவர்களே, இந்த இடத்துல அன்னாள் என்கின்ற ஸ்திரீ, சாமுவேல் பழைய ஏற்பாட்டுல பார்த்த சாமுவேலுடைய தாயார் இல்லை. இந்த புதிய ஏற்பாட்டுல அன்னாள் என்கின்ற ஸ்திரீ ஏறக்குறைய 84 வயதுள்ள ஸ்திரீ. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 84 வயசுல நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்வின் பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்? நம்மாலே நம்முடைய இல்லத்தை விட்டு கடந்து சென்றிருக்க முடியுமா? ஆனால் இந்த ஸ்திரீயானவள் தேவாலயத்திலே அவள் நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாளாம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சாக்கியம் பாருங்க இந்த ஸ்திரீக்கு. இவ விதவையா இருந்தாலும், விதவையான ஒரு ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான ஒரு தேவையும் இல்லாமல் இருந்திருக்கும். ஏதோ ஒரு வேளை சோறு கிடைச்சா போதும் இருந்திருக்கும். ஆனா அந்த சூழ்நிலையில நம்ம நிறைய காரியங்களை பார்க்கிறோம். என் பிள்ளைக்காக பொழுதுதான் அழுது ஜெபிப்போம். புருஷன் மாறணும், மனசு மாறணும் அப்படின்னு பொழுதுதான் அழுது ஜெபிப்போம். வீட்டுல ஏதோ கடன் பிரச்சனை, அதுக்குதான் அழுது ஜெபிப்போம், உபவாசிப்போம். மற்ற நேரங்கள்லாம் உபவாசிக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு பலவீனம் வந்தா மட்டும் உபவாசிப்போம். எதனா ஒரு தேவைன்னா உடனே உபவாசம் போடு, எல்லாரும் உபவாசம் போடு, வீட்டுல எல்லாரும் ஜெபிக்கலாம், உபவாசி ஜெபிக்கலாம். மற்ற நேரம்
பாருங்க. அவ ஒரு ஊழியக்காரி. 84 வயதான அந்த ஸ்திரீ உபவாசித்து ஜெபித்து தேவாலயத்தில் இருந்தது நிமித்தமாக அவளுக்கு ஆண்டவரை குறித்து பக்தி வைராக்கியத்தோடு கூட அறிக்கை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் கிடைச்சது. இந்த நேரத்துல நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் மிக தெளிவா சொல்றாரு, இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நாடோறும் அவருடைய துதியை சொல்லி வரும்படிக்கு அழைக்கப்பட்ட கூட்டத்தார் நாம். அவரை துதிக்கும்படிக்கு, அவரை ஆராதிக்கும்படிக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எதுக்காக தேவன் விடுவிச்சாரு? அவரை துதித்து பாடி விடுதலையோடு கூட ஆராதனை செய்யும்படிக்கு விடுவிச்சார் இல்லைங்களா? ஆண்டவர் அதுக்காக தான் விடுதலையோடு கூட அவர்களை கொண்டு வரார். கானான் தேசத்துல வந்து அவங்க விடுதலையோடு கூட தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் இஸ்ரவேலர்களை அடிமை பூமியாக எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு வருகிறார். அதற்காகவே அவர்களை மீட்டெடுக்கிறார். அவர்கள் எகிப்து தேசத்துல இருந்த பொழுது தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு அவர்களுக்கு தடை. அப்படி அவர்களுக்கு வேலை. அடிமைகளாக இருந்த பொழுது அவர்களுக்கு அநேக சுமை சுமத்தப்பட்டது. அவர்களால ஜெபிக்க முடியல, ஆராதிக்க முடியல, தேவனை விடுதலையோடு தேட முடியல, பலிகளை இட முடியல அவர்களால. அதை பார்த்துதான் ஆண்டவர் என்ன செய்யறார்? உடனே அவர்களை மீட்டெடுத்து வருகிறார். அவர் துதிக்கும்படிக்கு உருவாக்கப்பட்ட ஜனம் தான். துதிக்கும்படிக்கு தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நாம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வாழ்வின் முறை எப்படி இருக்கு? நான் ஏதோ உண்டேன் உடுத்தேன், என்னுடைய குடும்பத்தை மட்டும் நான் பார்த்துக் கொண்டேன் என்று இருக்கிறோமா? அவர்களுக்காக மட்டும் நான் ஜெபித்து அவர்களுக்காக மட்டும் நான் உபவாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று இருக்கிறோமா? அல்லது தேவன் என்னை அழைத்த, அவரை துதிக்கும்படிக்கு என்னை அவர் ஏற்படுத்தின அந்த காரியத்திலே நான் நிலை நின்று தேவனை நான் அநேகருக்கு நான் சொல்லுகிறவளாக இருக்கிறேனா என்று யோசித்து பாருங்களேன். இந்த ஸ்திரீ அப்படிதான். 84 வயதான ஸ்திரீ, விதவையான அந்த ஸ்திரீ, தன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான சுக துக்கங்களை இழந்து போன ஒரு ஸ்திரீ. இனி உபவாசிப்பதற்கு எந்த விதமான காரணமும் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்திரீ தேவாலயத்திலே அவள் இரவும் பகலும் அழுது உபவாசித்து ஜெபித்து அவள் தேவனை அறிக்கை செய்கிற ஒரு பலனை பெற்றுக் கொண்டார். இந்த நாளிலே நாம் அப்படி நாம் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோமா? தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் நின்று இதுதான் ஆண்டவர்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நீங்க உபவாசிக்கணும். நான் இன்னும் ஆண்டவரை வந்து பக்தி வைராக்கியமா அநேகருக்கு நான் அறிக்கை செய்யலன்னு நீங்க சொல்லுவீர்களானால் இந்த நாள்ல நீங்க உபவாசிக்கணும். அநேக நாள் உபவாசிக்கணும். எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் உபவாசிக்கணும். ஏதோ 2 நாள்ல மட்டும் இல்லை, 2 நாட்கள்ல மட்டும் ஆண்டவருடைய பாடுகளை நினைவு கூறுவர்களாக இல்லை. ஆண்டவருடைய பாடுகளை அனுதினமும் நினைவு கூற வேண்டும். எப்பெல்லாம் ஆண்டவரை விட்டு நம்ம விலகி போறோம்னு தோணுதோ, எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை அறிக்கை செய்யாதபடி, ஆண்டவரை புகழாதபடி, ஆராதிக்காதபடி நம்ம தூரம் போறோமோ அப்பெல்லாம் ஆண்டவரை நம்ம உபவாசித்து ஜெபிக்கணும். அப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை உபவாசித்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா மாறணும். இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மிக பக்தி வைராக்கியத்தோடு அறிக்கை செய்ய நாம் தகுதி அடைந்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்களேன். ஸ்தேவான் கூட ஆண்டவரை மிக பக்தி வைராக்கியத்தோடு கூட அறிக்கை செய்யலாம். இவர்தான் ஆண்டவர், இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்று சொல்லி மிக பக்தி வைராக்கியத்தோடு அவன் அறிக்கை செய்கிறவனாக காணப்படுகிறான். நம்முடைய அறிக்கைகள் எப்படி இருக்கிறது? நாம் பயந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அறிக்கை செய்து ஆண்டவரை நம்ம பக்தி வைராக்கியமா இவர்தான் தேவன் என்று சொல்லி நாம் சொல்ல முற்படுகிறோமா என்று யோசித்து பாருங்க. அப்படி ஒரு வேலை இல்லாதிருப்போமானால் நாம் உபவாசிக்க வேண்டும். உபவாசிக்கும் பொழுது தேவன் பக்தி வைராக்கியத்தை நமக்கு தருகிறார். அது மட்டுமல்லாதபடிக்கு யாத்ராகமும் 34வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இதிலே நாம் மற்றும் பல ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை குறித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். யாத்ராகமும் 34வது அதிகாரம் 28 முதல் 30 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அங்கே அவள் அப்பம் ருசியாகவும் தண்ணீர் துளியாகவும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகளை ஆக்கிய உடன்படிக்கை வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து எழுதுகிற போது தன்னோடு அவர் பேசியதனாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். இந்த கருவியான சகோதரி இந்த இடத்துல மோசே உபவாசிக்கிறான். ஒரு 40 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் அவன் 40 நாள் உபவாசித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு 10 கற்பனை கட்டளைகளை அவனுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவனோடு கூட உடன்படிக்கை செய்து அதை அவனுடைய வார்த்தைகளை தேவன் பலகைகளிலே எழுதி கொடுக்கிறார். ஆண்டவர் எழுதும்படிக்கு திரும்பி செய்கிறார். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது என்ன நடக்குது? உபவாசிக்கும் பொழுது தேவனுடைய
பலவிதமான நம்ம பலவீனத்தோடு கூட வந்து ஆலயத்தில் அமர்ந்திருப்போம். ஆனா அந்த கொஞ்ச நேரம் மட்டும் ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது, தேவனை பாடும் பொழுது மட்டும் தேவனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிற்பாடு நம்ம அதே தேவனை பாடி துதித்து அதே பிரசன்னத்துல இருந்தால் மட்டும் நமக்கு நல்ல ஒரு பலன் இருக்கும். அது மறுபடியும் நம்ம இந்த உலகத்தின் காரியத்துல நம்ம போய் சேர்ந்து கொள்ளும் பொழுது மறுபடியும் பலன் இழந்து போகும், பலன் குன்றி போகும். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் ஆளுகை செய்யக்கூடிய பிரசன்னமா இருக்கிறது. ஆனா இந்த இடத்திலே உபவாசித்த பொழுது கட்டளைகளை கொடுக்கிறார். என்ன செய்ய வேண்டும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வழிநடத்துதல் இந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. தேவன் அந்த விதமாக தாவீது கூட அழகா வழிநடத்துறார். தாவீதோடு கூட இருந்து நீ போகணும், எந்த விதத்துல நீ போகும் பொழுது உன்னோடு கூட நான் யுத்தத்திற்கு கடந்து வருவேன் என்று சொல்லி தேவன் தாவீதை கூட வழிநடத்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படி தேவனுடைய வழிநடத்துதல் நமக்கு வேண்டுமானால் சில சூழ்நிலைகளில் நாம எதை நம்முடைய வாழ்க்கையில தேர்ந்தெடுப்பது, இரண்டு விதமான வேலை வரும். இரண்டு விதமான கல்லூரியிலே வேலைக்கு நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கிறதா இருக்கும், அல்லது இரண்டு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறதா இருக்கும், அல்லது ஒன்றுமே கிடைக்காமல் போகிறதா இருக்கும். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும், கண் கட்டி காட்டிவிட்டது போல என்னுடைய வாழ்வு காணப்படுகிறதே என்று சொல்லி அங்கலாய்ப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மை வழிநடத்த தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட பேசுகிறார். ஆண்டவர் அவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நாம் காதுகளை கொடுத்து நாம் கேட்கும் பொழுது தேவன் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதல் என்னுடைய வாழ்விலே வர வேண்டுமானால் உபவாசிக்க வேண்டும். ஒரு குழப்பமான கலக்கமான சூழ்நிலையில இருக்கும் பொழுது நிச்சயமாய் உபவாசிக்க வேண்டும். கண்டிப்பா நீங்க உபவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் உங்களோடு கூட பேசுவார். வேதத்தின் மூலமா பேசுவார், ஊழியக்காரர் மூலமாக பேசுவார், யாரோ ஒருவர் மூலமாக. எப்படி ஆகிலும் உங்களுடைய வாழ்விலே தேவன் உங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பார். அல்லேலூயா. உங்களை தேவன் வழிநடத்துவார். ஆண்டவருடைய வழிநடத்துதல் வேண்டுமானா நீங்க எதையுமே செய்ய வேண்டியதில்லை. அமைதியா உபவாசிங்க, அமைதியா உபவாசிங்க. யாரையும் பார்க்காம உங்களுடைய அறை தாளிட்டு கொண்டு உபவாசித்து தேவனை மட்டும் பார்த்து ஜெபிங்க. அப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழிநடத்தலை கொடுப்பார். நான் யாரை பார்ப்பது, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும், என் பிள்ளையை வழிநடத்துவதற்கு, என் பெண்ணுக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு எனக்கு ஞானம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது, என் கணவனை நடத்த, என் மனைவி புத்தி சொல்ல எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு நான் யாரை சந்திப்பது, யாரிடத்திலே நான் இந்த காரியத்திற்கு நான் ஆலோசனை பெற்றுக் கொள்வது, அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சோதனை, இந்த ஒரு காரியத்திலிருந்து நான் மீண்டு வருவதற்கு எனக்கு யார் புத்தி சொல்லுவார்கள், யார் எனக்கு வழிநடத்துவார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை அவர் வழிநடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நான் என்ன படிக்கணும் தெரியல, நான் எங்க வேலைக்கு போகணும், நான் எந்த பெண்ணை திருமணம் செய்யணும், அல்லது என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு நான் என்ன வரனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்போம். நான் என்ன காரியத்தை செய்தா அது என் பிள்ளையுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் எனக்கு தெரியாது என்று சொல்லி நாம் அங்கலாய்ப்போம். எனக்கு அந்த ஞானம் இல்லையே என்று சொல்லி நாம் பரிதபிப்போம். அந்த வேலைகளில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். நம்ம உபவாசிக்கும் பொழுது தேவன் நமக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுப்பார், ஒரு பதறாத ஒரு மனதை கொடுப்பார். தேவன் நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. தேவன் உபவாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு வழிநடத்துதலை கொடுக்கிறார். ஒரு கைடன்ஸ் நம்மோடு கூட நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு வழிநடத்துதலை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. அது மட்டும் தானா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் மட்டும்தான் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்ல, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்காக காத்திருக்குது. உபவாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதம் என்ன என்று நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாமே. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறது. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை விடுத்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திரும்பப்படிங்க. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிறது. பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை விடுத்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உபவாசித்து அவர்கள் ஜெபிக்கும் பொழுது பர்னபாவையும் சவுலையும் ஊழியத்துக்காக தேவன் பிரித்து விடும்படிக்கு ஆண்டவர் சொல்கிறார். அப்புறம் அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு செலுத்தாக்கி பட்டணத்துக்கு வந்து கப்பல் ஏறி அங்கிருந்து சீப்புருக்கு இருந்து போனார்கள். உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய கரங்களிலே ஊழியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஊழியத்தை கொடுக்கிறார்.
உபவாசிப்பார்கள். உபவாசிக்கும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஊழியத்தை கொடுக்கிறார். அவருடைய பணியை செய்யும்படிக்கு நமக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். தேவ பணியை நாம் செய்யும்படிக்கு ஒரு ஸ்லாக்கியம். யோசித்து பாருங்களேன், இதுவரைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே வந்தார். இதுல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு தரார். நம்மள அநேகர் நாம ஊழியம் எடுத்துக்கொண்டு இருக்கோம், அல்லது ஆண்டவரே ஊழியம் எடுத்து தரணும்னு நீங்க வாஞ்சித்தீங்கன்னா நீங்க உபவாசித்து செவீங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு ஊழியத்தை தருவார். நான் போய் அநேக சகோதரிகளை சந்திக்கிறேன், அநேக சகோதரர்களுக்கு நான் பேசுகிறேன், ஆனாலும் அவங்க யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற எத்தனையோ பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இவர்கள் எல்லாம் நீங்க போய் அவங்க இடத்துல தேவனை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கணும்னா கூட அது தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்க உபவாசிக்க நீங்க ஊழியம் செய்யணும்ன்றது கூட தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இப்படி ஆண்டவர் நாம ஊழியம் செய்யணுங்கிறத ஆண்டவர் முடிவு செய்கிறார். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும். தேவன் நமக்கு அவருடைய ஊழியத்தை கொடுக்க வேண்டுமானால் நம்ம உபவாசிக்க வேண்டும். நம்ம சில வேளையில நினைக்கிறோம், எனக்கு ஆண்டவர் நிச்சயம் இந்த ஊழியம் கொடுத்திருக்கிறாரா, எனக்கு இந்த சுவிசேஷ ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு மருத்துவமனையில ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், வில்லேஜ்ல நான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன், இல்ல சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த ஊழியத்தை தேவன் நிச்சயம் ஏற்றுக்கொள்வாரா, இது தேவனுடைய சித்தமா, இது ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரா, இப்படி அநேக கலங்கங்கள் நம்மை பின்னிட்டு தள்ளிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நம்ம உடனே உபவாசிக்கணும். உபவாசித்து ஆண்டவரே நீங்க என்ன வழிநடத்துங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த நாளிலே சீஷர்கள் உபவாசித்து ஜெபித்த பொழுது பர்னபாவுக்கும் பவுலுக்கும் தேவன் ஊழியத்தை கொடுத்தது போல இந்த நாளிலே தேவன் நமக்கும் ஊழியத்தை கொடுப்பார். ஆண்டவர் கொடுப்பாரானால் அது நிலைநிற்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பாரானால் அவருடைய சித்தம் அதிலே நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுப்பாரானால் அது தொடர்ந்து நடைபெறும். அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். நம்முடைய பவர் ஆஃப் பிரேயர் ஊழியம் நடைபெறுவது போல தேவன் கொடுக்கிற ஊழியமா இருந்தால் அது நிச்சயமாய் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஊழியத்திற்கு என்று தெரிந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாரானால் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆண்டவரே நான் இவ்வளவு நாளாக என்னுடைய ஊழியத்திலே பலன் இல்லை, இவ்வளவு நாளாக நான் செய்த காரியங்களிலே எனக்கு ஒரு நிறைவு இல்லை, சமாதானம் இல்லை, இப்படிப்பட்ட எனக்கு ஒரு நிறைவு வேண்டும். நான் யாரையெல்லாம் சந்திக்கிறனோ அவர்களெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தமாக வேண்டும். அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் கர்த்தர் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவன் அதை வெற்றியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. அதை தேவன் ஜெயமாக மாற்றுவார். நீங்க யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ நிச்சயம் அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக மாறுவார்கள். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இந்த உபவாசமானது நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும், மறுமைக்குரிய இம்மைக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் அது ஒரு அடித்தளமாக காணப்படுகிறது. அந்த உபவாசம் நிச்சயமாக நாம் இருக்க வேண்டும். உபவாசம் இருக்கலாமா வேணாமான்னு இல்லை, நிச்சயம் உபவாசம் இருக்கும். எதற்காக உபவாசிக்க வேண்டும்? நாம் ஏதோ கண் காண்கின்ற இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக அல்ல, மறுமைக்குரிய பலனை பெற்றுக் கொள்வதற்காக, தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வதற்காக, தேவனுடைய வழிநடத்துதலை நாம் அடைவதற்காக, ஊழியத்திலே நாம் வெற்றி சிறப்பதற்காக நாம் உபவாசிக்கிறவர்களாக காணப்படும். குறிப்பிட்ட நாள்ல உபவாசிக்க கூடாது. நாம் எப்பொழுது நம் தேவனை விட்டு, தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு நம்முடைய விசுவாசம் குறைகிறதா இருக்கும் பொழுதெல்லாம் உபவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த உபவாசமானது நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறதாக காணப்படுகிறது. தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறதாக காணப்படுகிறது. ஆக இந்த உபவாசம் நாம் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் பயப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் தேவனை விட்டு நான் விலகுகிறேன் என்றெல்லாம் நினைக்கிறோமோ, உடனே நாம் உபவாசித்து தேவனுடைய அன்பிலே ஐக்கியத்திலே நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உடலை ஒருத்து ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒன்று நாங்கள் அர்ப்பணிக்கிற விதமாக நாங்கள் உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இது எங்களுடைய பலன் அல்ல என்று சொல்லி நாங்கள் முழங்கால்களை பணிந்து ஆண்டவரே நாங்கள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா, உங்களுடைய பலன், நீர் பரத்திலிருந்து கொடுக்கிற பலன், நீர் பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பாவிட்டால் இந்த உலகத்தில் நாங்கள் எதையும் சாதிக்க இயலாது. ஆண்டவரே, எங்களுடைய பலன் எல்லாவற்றையும் நாங்கள் முடக்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் சரீரத்தை நாங்கள் ஒடுக்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மாவை கீழ்படுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் கூட நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த கண்கள் காண்கின்ற இந்த இம்மைக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்ல ஆண்டவரே, மறுமைக்குரிய மாறாத அந்த நன்மைகளை
இந்த இடத்திலே நாங்கள் முழங்கால் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தேவரே நீர் எங்களோடு கூட பேசின வண்ணமாக உபவாசித்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவரே நீர் எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்கிறீர். உபவாசிக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்விலே வருகிற சோதனைகளை மேற்கொள்ளுகிற பலனை தருகிறீர். தேவனுடைய பிரசனத்தை நிறைவாய் கொடுத்தருகிறீர். உங்களுடைய வழிநடத்துதலை தருகிறீர். உண்மை குறித்து நாங்கள் சபை மத்தியிலே அறிக்கை செய்ய ஒரு பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறீர். அது மட்டும் அல்லாதபடிக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஊழியத்தை எங்களுடைய கடமையிலே தருகிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்ள ஒருவேளை நாங்கள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த உபவாசமானது எங்களை தகுதிப்படுத்துகிறதாய் மாறுகிறது. அதற்காக நன்றி ஆண்டவரே. உபவாசத்தின் ரகசியத்தின் குறிக்கோள்களையும் நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட்டீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இனி நாங்கள் வேலைக்காக தடைகள் நீங்க, பலவீனம் மாற, அதிசயம் அற்புதம் எங்கள் வாழ்விலே நடைபெற நாங்கள் உபவாசிக்க போகிறது இல்லை ஆண்டவரே. தேவரே உங்களுடைய பிரசனத்திற்காக, உங்களுடைய வழிநடத்துதலுக்காக, நீர் கொடுத்த ஊழியம் பெருகுவதற்காக, விசுவாசம் அதிகரிப்பதற்காக ஆண்டவரே உம்மை குறித்து பக்தி வைராக்கியமாய் அனைவர் மத்தியிலும் நாங்கள் சாட்சியாய் நிற்பதற்காக, சோதனைகளை ஜெயித்து நாங்கள் இந்த உலகத்திலே வெற்றி சிறக்க உங்களுடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் வாழ்வதற்காக நாங்கள் இனி உபவாசிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவருடைய காரியங்களையும் கர்த்தரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இதிலே எந்த ஒரு அமையப்பா ஒரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி நாங்கள் காணப்படுவோம். ஆனால் இந்த வேளையிலே அவர்கள் எல்லாவற்றையும் நிறைவாய் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க. எங்களோடு பேசுறதுக்காக நன்றி. உங்களை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி, உங்களை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.